ப்ரோ ஒரு சைடு இது பிடிங்க ப்ரோ, சூலேஸ் மட்டும் கட்டிக்கிறேன். ஓகே ஓகே. ஹெல்மெட் பார்க்கவா வந்தீங்க? ஆமாம் ப்ரோ, ஃப்ரெண்டு வர நேரம் தான் வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க ப்ரோ, உள்ள ஏசி இருக்கு, உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க. இதே ப்ரோ இன்னும் கையிலே வச்சிருக்கீங்க, கொடுங்க. தண்ணி குடிங்க ப்ரோ. நைஸ் ப்ரோ. என் ஃப்ரெண்டோட டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளே போய் ஹெல்மெட் பார்த்துருவோமா? சரி வாங்க ப்ரோ, பார்த்துடலாம். எவ்வளோ நேரம் ப்ரோ உங்கள் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? அவனால தான் ப்ரோ ரோட்லேயே வாழ்கிறான். சரி ப்ரோ, இந்த ஹெல்மெட்டே ஓகே. ப்ரோ கண்ணில் ஏதோ தூசி இருக்குது பாருங்க. ப்ரோ இங்கே பாருங்க, இந்த வீடியோ நீங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டீங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கடைக்கு வெளியே ஒரு பையன் விளக்கமாரோட சோகமா நின்று இருந்தான். என்னடா தம்பி ஆச்சுன்னு கேட்கும்போது இஎம்ஐல பைக் வாங்கிட்டேனே, ஆனா ஹெல்மெட் வாங்க காசு இல்ல, எல்லா போலீஸும் புடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சோகமா சொன்னான். சரி நம்ம தம்பி டயர்டா இருந்தனால அவனுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு உனக்கு எந்த ஹெல்மெட் வேணுமோ அதை எடுத்துக்கடான்னு சொல்லிட்டோம். ஃபைனலா அவனுக்கு பிடிச்ச ஹெல்மெட் ஒன்று எடுத்துட்டான். அண்ட் லாஸ்ட்ல எங்கடா தம்பி வாழ்ற அப்படின்னு கேட்கும்போது ரோட்லயே வாழ்றான். தம்பிக்கு பிடிச்ச ஹெல்மெட்டை கொடுத்ததுமே சந்தோஷத்துல தம்பி ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி நிறைய பசங்களோட வாழ்க்கையை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு